ப்ளூடூத்தில் கனெக்டட். பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகிற ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஹோம் தேட்டர்லேருந்து பழைய 2 ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். அந்த 2 ஸ்டீரியோங்கிறனால 2 ஸ்பீக்கர் தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ரிசீவர் மாடியூல். இது 3.0 மாடியூலு. இதனோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு டிசி இன்புட் கொடுக்கணும் நம்ம, சப்ளை, பவர் சப்ளை. இந்த 2 பின்னு தான் 5 வோல்ட் சப்ளை கொடுக்குறதுக்கான பின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இது லெஃப்ட் சைடு அவுட்புட், இது கிரவுண்டு, இது ரைட் சைடு அவுட்புட்டு. ஓகே, அடுத்தது ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது PAM830 மாடியூல், பவர் ஆம்ப்ளிஃபையர் மாடியூல். இதுவும் ஃபங்க்ஷன் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு. 5 வோல்ட் பார்த்திங்கன்னா இந்த பின்னில் கொடுக்கணும். 5 வோல்ட்டு இன்புட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதாவது ப்ளூடூத் ரிசீவர்லேருந்து வர அவுட்புட்டை இதில் கொடுக்கணும். லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டுன்னு கொடுக்கணும். அப்புறம் இந்த சைடில் 4 பின் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்பீக்கர் கொடுக்கறது. லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர், இது ரைட் சைடு ஸ்பீக்கர் கொடுத்துடலாம். மேற்கொண்டு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த யூஎஸ்பி பவர் கேபிள் தேவைப்படும். பிசிலேயோ இல்லை நம்மகிட்ட பவர் சார்ஜர் இருந்தோன்னா அதில் கூட கொடுத்து நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூடூத் சாங் கேட்டுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். உள்ள கழட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஓகே, 5 ஓம் காட்டுது. ஓகே, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸ்பீக்கர் ஓகேவாக இருக்குது. அடுத்தது போர்டெல்லாம் சால்ட்ரிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் போர்டு சால்ட்ரிங் வச்சிடலாம். இந்த ஆரஞ்சு ஒரு +5 வோல்ட் கொடுத்துருவோம். பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. ஆரஞ்சு ரெட்டாக கொடுத்துருக்கோம். ப்ளூ வயலட் கிரவுண்டாக கொடுத்துருக்கோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது ஆடியோ அவுட்புட் கொடுத்துடலாம் கனெக்ஷனு. ஃபஸ்ட் இருக்கிறது லெஃப்ட் ஆடியோ அவுட்புட்டு, செகண்டு கிரவுண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஆடியோ அவுட்டு. இதுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்திங்கன்னா ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷீல்டு ஒயரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ரைட்டு ஆடியோவுக்கு அவுட்புட்டுக்கு 2 ஒயரும், கிரவுண்டுக்கு ஷீல்டை யூஸ் பண்ண போகிறோம். இதையும் சால்ட்ரிங் வச்சிடலாம். ரைட்டுக்கு பிளாக்கு, சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஓகே,
கிரவுண்டும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ஷீல்டு. ஓகே, அடுத்தது ஆம்ப்ளிஃபையர் போர்டு PAM8403. இதுக்கு ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கொடுத்துடலாம். இதை அப்படியே இந்த பேரலெல்லாம் கொடுத்துடலாம். இந்த போர்டிலிருந்து வர ஒயரையே அப்படியே கொடுத்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஆரஞ்சு வந்து 5 வோல்ட்டு, ப்ளூ வைலட் வந்து கிரவுண்டு. ஆடியோ இன்புட்டு, இந்த போர்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கான ஆடியோ இன்புட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. இது எங்கேருந்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு. லெஃப்ட்டு ரெட்டு, சென்ட்ரு வந்து கிரவுண்டு, பிளாக் வந்து ரைட் ஆடியோ. இதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஆடியோ இன்புட்டு, கிரவுண்டு, ரைட் ஆடியோ இன்புட்டு கொடுத்து சால்ட்ரிங் பண்ணி வச்சு. ஓகே, ரெண்டுக்கும் பவர் சப்ளை, ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட் கொடுத்தாச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டிலேருந்து ஸ்பீக்கருக்கு கொடுக்கணும். அப்புறம் இந்த பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடில் வந்து இந்த ஒயர் உள்ளே வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறோம். ஓகே, பவர் சப்ளைக்கான கேபிள் இதுக்குள்ள எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து 5 வோல்ட் பாசிட்டிவ், பிளாக் வந்து கிரவுண்டு. இந்த பிளாக் வந்து இந்த ப்ளூ கூட ஜாயின் பண்ண போகிறோம். கிரவுண்டு கொடுத்தாச்சுங்க. ஆரஞ்சு வந்து பாசிட்டிவ், அதை கொடுத்துடலாம். அடுத்து ஓகே, பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். நம்ம இங்கே கழட்டி வச்சுருக்க ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடாக நினச்சிக்கலாம். லெஃப்ட் சைடை நினச்சி கனெக்ஷன் கொடுத்துடலாம். லெஃப்ட்டு தானே, ரைட்டு. ஓகே, ரைட்டாக நினச்சி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த போர்டுலேருந்து ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கு ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இது இந்த ஸ்பீக்கர் கழட்டி வச்சுருக்கிற ஸ்பீக்கரில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து ரைட் சைடு ஸ்பீக்கரோட லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் இருக்குது. ஓகே, இந்த சைடு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி
லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் கனெக்ஷன் இந்த பின்னு வழியாகவே கொடுத்துடலாம். ஏன்னா டிட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் வந்து சால்ட்ரிங் வச்சு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை இது வழியாக ரைட் சைட்லேருந்தே கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கு போர்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த கனெக்டரில் கொடுக்கணும். இது வந்து இது வழியாக டன் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. யூஎஸ்பி போர்ட்டில் சார்ஜர் போட்டு கொடுக்க ஆன் பண்ணுறேன். ஓகே, பவர் ஆன் ஆயிடுச்சு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணலாம். இந்த BTSS1 வருது. ஓகே, கனெக்டட். மியூசிக் போய் ப்ளே பண்ணலாம். அசம்பிள் பண்ணி அப்படியே ரீசெக் பண்ணிடலாம். ஸ்டீரியோ போட்டு இந்த பவர் சப்ளை கேபிள் இந்த இடத்துல வந்து இன்சுலேட் பண்ணணும். போர்டு எல்லாம் அப்படியே உள்ளே வச்சு அப்படியே கவரை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். பவர் ஆன் பண்ணலாம். ப்ளூடூத்தில் கனெக்டட். பாட்டு ப்ளே பண்ணலாம். Okay, thank you friends.